இடதுசாரி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ண போறோம். நீங்க அதிமுகவை உள்ள இணைச்சீங்கன்னா நாங்க மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல வேலையாக அதற்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக அமைச்சரவைக்குள் வரப்போறது இல்லை. ம். அதுல வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு அணி வெளியில வந்து இருக்கு. இந்த அணி தொடர்ந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணும். இவங்க உள்ள வந்து அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்க கேட்கல. இன்னொரு பக்கம் வந்து கவர்னரே சட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால அதை தவிர்த்துருங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் தாவேகா அமைச்சர்களை கூப்பிட்டு இது வேண்டாம் பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே. ஸோ அதனால அதிமுக உள்ள வராது. அவங்கள நான் நட்பு சக்தியா பார்க்குறேன்னு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்க நட்பு லெவல்லே தான் இருக்க போறாங்க. அதனால கம்யூனிஸ்டுகள் சொன்ன மாதிரி அதுக்கு நான் வாய்ப்பு இல்லை. ஆனா இது எப்படி சார் பாக்குறது? என்னன்னா ஆரம்பத்துல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெல்லாம் முன்னாடி எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளையுமே எதிர்த்த கட்சி தான் தாவேகா. இப்ப ஆனா நட்பு ரீதி அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோன்லயே பிளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையா? இல்லைங்க, நம்ம முயற்சி பண்றதே அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான். இப்போ அதிகாரத்துக்கு வந்தாச்சு, இதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும்ல. அப்ப சின்ன சின்ன காம்ப்ரமைஸுங்கிறது தவறு கிடையாது. அரசியல்ல இது சகஜமப்பா தான். நீங்க நேத்து சொன்னீங்க, முந்தா நாள் சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க, இப்படி ஏங்க திமுகவும் அதிமுகவுமே ஒன்னா சேர்றதுக்கு பேசிட்டு இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதை திருமாவளவன் உறுதிப்படுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது இதெல்லாம் என்ன இருக்கு? அதனால இதெல்லாம் நீங்க வந்து அரசியல்ல இவ்வளவு பெரிய குறைகளெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. வேணா எதிர்கட்சிகள் சொல்லலாம், கொள்கை நீங்க, கோட்பாடு நீங்க, அது நீங்க, இது நீங்க, இப்ப அவங்களே கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறீங்கன்னா அவங்க கேட்கலாம். ஆனால் நீங்க வெளியில இருந்து பாருங்க எது சரி தவறுன்னா. யார் ஒருவர் அந்த நாற்காலிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, போராடினாங்களோ, வந்து உட்காந்துட்டாங்க. அதுல ஒரு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நெட்டு கண்டு இருந்தா அதை முடுக்கிறதுல தப்பு இல்லைங்கிறேன்.